ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சாப்டர் 187 அண்ட் 188 தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம சேனலில் வீடியோவை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஓப்பன் பண்ணால் நம்ம சிஃபியும் டாக்கிமிச்சியும் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சிஃபியும் வந்து விளாண்டுறப்பா நம்ம டாக்கிமிச்சி சுகமாக இருப்பான். இவங்க ரெண்டு பேருமே கிசக்கியை பற்றி பேசுவாங்க. பட் கிசக்கி நம்ம டாபிக் அவ்வளோ ரிலேட்டடாக இல்லாதனால நான் அவனை பற்றி ரொம்ப டீப்பாலாம் போக போகிறதில்ல. நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி இவங்க இதை கிசக்கியை பற்றி பேசி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மைக்கி வந்து டாக்கிமிச்சியை கூப்பிட்ருப்பான். நம்ம டாக்கிமிச்சியும் நம்ம மைக்கியை மீட் பண்ண போயிருப்பான். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம மைக்கி வந்து உன்னை கூப்பிட்டதுக்கு சாரி, பட் உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான் நம்ம மைக்கி. நம்ம மைக்கி டாக்கிமிச்சிக்கிட்ட என்ன கேட்பானா, இந்த மாதிரி ஃபியூச்சர்லேருந்து வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண அதெல்லாம் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம டாக்கிமிச்சிக்கிட்ட மைக்கி கேட்டிருப்பான். நம்ம டாக்கிமிச்சியும் ஒன்று ஒன்றா சொல்ல நம்ம மைக்கி வந்து அமைதியாக தலையாட்டிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ டாக்கிமிச்சி வந்து மைக்கி கிட்ட சாரி கேட்பான். இந்த மாதிரி பாஜியும் எம்மாவையும் காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு சொல்லி ஃபீல் பண்ணுவான். நான் இந்த மாதிரி அவங்களை சேவ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி. நம்ம மைக்கியும் திரும்பி பார்க்க டாக்கிமிச்சி சாரி தான் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மைக்கி சொல்லுவான், இது உனக்கு ஸ்டேஞ்சா இல்லையா அப்படின்ற மாதிரி. நம்ம டாக்கிமிச்சியும் என்னது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு நம்ம மைக்கி வந்து சொல்லுவான், நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப நீ இந்த மாதிரி கியோமாசா கிட்ட அடி வாங்கிட்டு இருந்த, அங்கே உன்னை பார்த்தப்ப உன்னோட பேக் மட்டும் தான் அங்கே பெருசாக இருந்தது, நீ என்னமோ அதில் வச்சிட்டு இருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம மைக்கி வந்து டாக்கிமிச்சி கிட்ட நீ ஜூனியர் ஸ்டூடெண்டா அப்படின்ற மாதிரி கேட்பான். நீ ரொம்ப அமேசிங்காக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நம்ம மைக்கி. இது வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தது. நம்ம மைக்கி வந்து டாக்கிமிச்சி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசென்ட்ல வந்து நம்ம மைக்கி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நீ தான் என்னோட ஹீரோ டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கிமிச்சியும் அழுவான். நம்ம மைக்கியும் ஏஞ்சி நின்று நான் தான் இந்த மாதிரி ஒரு புதிய ரவை கிரியேட் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சியை ஏஞ்சி நிற்க சொல்ல பின்னாடி பார்த்தா டோக்கியோ மாஞ்சி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டுருப்பாங்க. நம்ம மைக்கி வந்து கேட்பான், உன்னால் அதை கேட்க முடியுதா, ஒரு எறாவோட காலடி சத்தம் அப்படின்ற மாதிரி. இங்கே பார்த்தா நம்ம டோக்கியோ மாஞ்சி கேங் வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. நம்ம டாக்கிமிச்சி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மைக்கி வந்து சொல்லுவான், என்ன ஆனாலும் நீ எத்தனை தடவை அடி வாங்கியிருந்தாலும் நீ எல்லாரையுமே சேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்க, நீ கிவ் அப் பண்ணதே இல்லை, நீ சண்டை போட்டு இந்த புதிய ரவை கிரியேட் பண்ணியிருக்க டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்ல ஃப்ரண்ட்ல பார்த்தா மொத்த டோக்கியோ மாஞ்சி கேங்குமே நிற்கும். செம்ம மாசா இருக்கும் இந்த சீனு. அதுக்கப்புறம் டோக்கியோ மாஞ்சியோட முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் டாக்கிமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் சிஃபியும் இனுப்பி இவங்களெல்லாம் காட்டுவாங்க. லாஸ்ட்டாக நம்ம மைக்கி வந்து சொல்லுவான், இது உன்னோட யாரா டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம டாக்கிமிச்சி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க நம்ம மைக்கி சொல்லுவான், அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கிமிச்சியும் திரும்பி பார்ப்பான். அப்போ நம்ம மைக்கி வந்து என்ன சொல்லுவான்னா, எல்லாரும் இதை கேளுங்க, நிறைய சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறம் நம்ம டென்ஜுகோவை டிஃபீட் பண்ணி இன்னைக்கு டோமான் தான் ஜப்பானோட டாப்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் பேசப்படுற மாதிரி ஒரு எரவை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் நம்ம மைக்கி ஒரு ட்விஸ்ட் வைப்பான் பாருங்க. சொல்லுவான், அதனால தான் நம்ம இந்த பீக்ல இருக்கிறப்ப நான் இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம டாக்கிமிச்சி வந்து என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி பார்ப்பான். அதுக்கப்புறம் நம்ம மைக்கி சொல்லுவான், இன்னைக்கு டோக்கியோ மாஞ்சி டிஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றதும் எப்படி இதை பார்த்துட்டு நீங்கள் ஷாக் ஆனீங்களோ அதே மாதிரி தான் அங்கே இருந்த டோக்கியோ மாஞ்சி மெம்பர்ஸுமே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போடுற சாப்டர் வரும். See you later. Thank you for watching.